இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4-1 அப்படிங்கிற விதத்தில் T20 தொடர இந்தியா ஜெயிச்சதை தொடர்ந்து அடுத்ததா ஓடிஐ மேட்சையும் இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம இந்திய பிளேயர்கள் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இங்கிலாந்து கேப்டனான ஜாஷ் பட்லர் நேற்று போஸ்ட் மேட்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலையும் அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போ அவர் பகிரங்கமா நம்ம சிஎஸ்கே பிளேயரான சிவம் துபே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு ஜாஷ் பட்லர். ஸோ பட்லர் அவர் கேட்ட அந்த மன்னிப்பு முக்கியமாக ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் கம்பீர் அவருக்கு தாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பரபரப்பே தற்போது கௌதம் கம்பீர் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் பட்லர் எதுக்காக சிவம் துபே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4th T20 ஆட்டம் இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அவங்க தோத்து போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அரை சதம் அடிச்சு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா போலிங் போட வந்த அதாவது சிவம் துபே அவர் கொஞ்சம் இன்ஜூர்ல இருந்ததால ஒருவேளை பிளேயர்கள் உண்மையாகவே அவங்க இன்ஜூர் ஆகியிருந்தா ஐபிஎல்ல எப்படி இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறோமோ அந்த மாதிரியான விதிமுறையை இன்டர்நேஷனல் ஆட்டத்திலையும் உண்மையாகவே ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆகியிருந்தா அவருக்கு பதிலாக மாற்று பிளேயரை தேர்வு செஞ்சுக்கலாம். ஐசிசி ரூல்ஸ்லேயே இது இருக்கு. அதை பயன்படுத்தி ஹர்ஷித் ராணா அவரை உள்ள கொண்டு வந்தார் கௌதம் கம்பீர். அப்ப பட்லர் உட்பட இங்கிலாந்து பிளேயர்கள் யாருமே இதை ஏத்துக்கல. ஆனா ஐசிசி ரூல்ஸ்ல இது இருக்கு அப்படின்றதுமே யாராலையுமே எதையுமே சொல்லி இதை தடுக்க முடியல. அதே போல உள்ள வந்த ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இங்கிலாந்து தோல்விக்கு இது ரொம்ப பெரிய அளவுல முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருந்தது. ஸோ தோல்விக்கு அப்புறமா பட்லர் இதை பத்தி பேசியிருந்தப்ப சிவம் துபே அவர் நல்லா இருந்திருந்தார்னா அவர் பந்து போட்டு அவரால் இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்திருக்க முடியுமா, இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்க முடியுமா, இந்திய அணி இந்த மாதிரி மாற்று பிளேயரை உள்ள கொண்டு வந்து இந்த மேட்ச்ல இந்திய அணி ஜெயிச்சதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான முறையில் இந்திய அணியின் வெற்றியை பற்றி 4th T20 ஆட்டம் முடிஞ்சப்ப பட்லர் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இன்னைக்கு போலிங் போட்ட நம்ம சிவம் துபே அவர் வீசின முதலாவது பந்திலேயே விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணி சீக்கிரமா ஆல் அவுட் ஆக சிவம் துபே அவருடைய போலிங் ஸ்பெல் ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸாக இருந்திருக்கு. அதே போல பேட்டிங்லையும் சிவம் துபே அவர் 30 ரன்கள் வரைக்கும் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஓவராலா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சிவம் துபே இந்த மேட்ச்ல இந்திய அணிக்காக கொடுத்திருக்காரு. இதை பத்தி பாராட்டி பேசின ஜாஷ் பட்லர், கடந்த ஆட்டத்தில் சிவம் துபே அவருக்கு பதிலாக ராணா உள்ள வந்தப்ப நாங்க கொஞ்சம் அதிருப்தியாகவும் வருத்தப்பட்டோம். ஆனா சிவம் துபே ராணா அவருக்கு ஈக்குவலான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வீசினது எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 4th T20 ஆட்டத்தில் ராணா அவர் உள்ள வந்தது பெருசா தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு நம்ம சிவம் துபே அவரை திட்டினதுக்காக மன்னிப்பு கேட்டு பட்லர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தாரு. ஸோ இதை கேட்ட கம்பீர் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஏற்கனவே சிவம் துபே அவரை விளையாட வைக்கிறதுல விருப்பம் இல்லாம தான் இருக்காரு கௌதம் கம்பீர். பத்தாக்குறைக்கு தற்போது பட்லர் அவரை இந்த மாதிரி அதுவும் குறிப்பா ராணா அவருக்கு ஈக்குவலா வச்சு பாராட்டியிருக்கிறது கம்பீர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, வருத்தம், கவலை எல்லாத்தையுமே நிச்சயமாக கொடுத்துருக்கோம். இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.